வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கரில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி சுலபமாக செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு டைம் கழுவிட்டு 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரசத்துக்கு பருப்பு தண்ணி இதுலேருந்து எடுத்துப்பீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு அரை கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாகவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி தூள் பெருங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ப்ரெஷர் வந்ததும் வெயிட்டை போட்டு இதை 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வழக்கமாக 10 நிமிஷம் பருப்பை ஊற வச்சுருவேன், அதனால் 3 விசில் கொடுத்தா போதும். ஊற வைக்க டைம் இல்லாதவங்க 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நல்லா பருப்பு மலர்ந்து வெந்திருக்கும் விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால. சில பேர் பூண்டு ஒரு 5 பல் சேர்த்து கூட வேக வச்சு எடுத்துப்பாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் பருப்போட. அடுத்து இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அதோட தண்ணியை கரைச்சி 2 டைமு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பார் மிளகாய் தூள், அதுவும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நல்லா விளைஞ்ச முருங்கைக்காய் தான் நம்ம முருங்கைக்காய் சாம்பாருக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி விளைஞ்ச முருங்கைக்காய் 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இது சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது காஞ்சதும் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து இதெல்லாம் லேசாக வதங்குற வரலையும் வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் as usual. இப்போ இதெல்லாம் சேர்த்தப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம தனியாக முருங்கைக்காயை வேக வச்சு சேர்க்கும் போது நமக்கு நிறம் நல்லாயிருக்கும், முருங்கைக்காயோட நிறம் பச்சையாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது முருங்கைக்காயோட நிறம் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான் வேறுபாடு. மற்றபடி சுவையில் ஒரு குறையும் இருக்காது. இந்த ஈஸியான முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.